உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர். உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர், ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும். இப்பொழுதும் நீதிமொழிகள் புஸ்தகத்தை படித்து கொண்டிருக்கிறோம். 6வது அதிகாரத்தில் அங்கே 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார். அவையாவன 7 அவருக்கு அருவருப்பானவைகள்னு சொல்லிவிட்டு அவையாவன மேட்டிமையான கண், பொய் நாவு, குற்றமற்றவர்களுடைய இரத்தம் சிந்தும் கை, துராலோசனையை பிணைக்கும் இருதயம், தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால், அபத்தம் பேசும் பொய் சாட்சி, சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல் ஆகிய இவைகளே. அது அநேக காரியங்களை பார்த்தோம். இப்பொழுது இந்த 17வது 16வது வசனத்திலிருந்து மறுபடியும் அதை கவனிக்கலாம். 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார். தட் காட் ஹேட்ஸ், வெறுக்கிறார். 7 அவருக்கு அருவருப்பானவைகள். 7 things that are abominable, அதாவது அருவருப்பானது, அசுத்தமானது. 7 காரியங்கள் என்னன்னு கேட்டால், அவையான மேட்டிமையான கண், எ ப்ரவுட் லுக், ஒரு பெருமை பிடித்த மனிதன் பார்க்குற பார்வை இருக்க, அது பெருமையான கண்கள். பொய் நாவு, லையிங் டங்ஸ், அவன் நாவு பொய் பேசுகிறதுக்கு எந்த தயக்கமும் தயங்காது. குற்றமற்றவர்களுடைய ரத்தம் சிந்தும் கை, த ஹேண்ட்ஸ் தட் ஷெட் த பிளட் ஆஃப் த இன்னசென்ட், அது குற்றமற்றவர்களுடைய இரத்தத்தை சிந்தும் கை. அவங்க என்ன குற்றவாளிகளா? இல்லை, இன்னசென்ட் பீப்புள், அவர்களுடைய இரத்தத்தை சிந்துகிற கைகள். துராலோசனையை பிணைக்கும் இருதயம், அதாவது the heart of the people which are bringing about evil thoughts, ஆலோசனைகள், பொல்லாத எண்ணங்களை செயல்படுத்த விரும்புகிற இருதயங்கள். அபத்தம் பேசும் பொய் சாட்சி, பொய் சொல்லவே கூடாது. பொய் சாட்சியிலேயே சில காரியங்கள் அபத்தமானதாக இருக்கிறது, அப்சர்டு, ஈவில். சில ஆட்கள் விசேஷமாக அரசியல்வாதியை பாருங்கள், சரியானதை ரைட்டுன்னு ஆக்கிடுவாங்க, ரைட்டுங்கிறத சரியானதை ஆக்கிடுவாங்க. அந்த பேச்சில் அவங்க கெட்டிக்காரங்க. அங்கே சொல்லப்படுகிறது அபத்தம் பேசும் பொய் சாட்சி, சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல், பிரிங்கிங் என்மிட்டி பிட்வீன் பிரதர்ஸ். அது ரட்சிக்கப்படாத வீடுகளில் இருக்கக்கூடிய சகோதரர்களாக இருந்தாலும் சரி, ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ளே இருக்கிற விசுவாசிகள், ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவுக்குள்ளே சகோதரர்கள், அவர்களுக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுகிறது, என்மிட்டி. பாருங்கள், சகோதரர்கள் சண்டை போட்டாங்கன்னா மறுபடியும் அவங்கள சமாதானப்படுத்துறது ரொம்ப கடினம் என்று பைபிள் சொல்லுகிறது. வேறு யாரோ வந்தாங்க, சண்டை போட்டாங்க, சரி தொலைஞ்சு போகிறான் அப்படின்னு மன்னித்து விடுவார்கள். ஆனால் சகோதரர்களுடைய இருதயங்கள் சண்டை போட்டாங்கன்னா அவங்க இருதயம் கோட்டை தாழ்பாள்கள் போல் இருக்கும் என்று எழுதியிருக்கிறது. அப்படி சகோதரர்கள் பொதுவாக சண்டை போட மாட்டாங்க. விசுவாசிகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பொதுவாக சண்டை போட மாட்டோம். அப்படியே சண்டை போட்டாலும் மறுபடியும் ஐயா மன்னிச்சுக்கங்கன்னு சொல்லி அந்த உறவை சரி பண்ணுவோம். நம்ம விசுவாசிகள் உலகத்தில் யார்கிட்டையும் சண்டைக்கு போக மாட்டோம். எது தப்பு தாண்டா ஆயிடுச்சுன்னா கூட ஐயா காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறேன்னு சொல்லிட்டு அவங்களோட சமாதானம் ஆயிடுவோம். அப்படி இருக்கும்போது சில ஆட்கள்
நமக்கும் அவங்களுக்கு ஏதோ விரோதத்தை உண்டு பண்ணுற மாதிரியே சில காரியங்களை செய்கிற ஆளுங்க இருப்பாங்க. இப்படி ஆட்கள் தேவனுடைய பார்வையில் அபாமினபிள், அருவருக்கப்படத்தக்கவர்கள் என்று எழுதியிருக்கிறது. அருமையானவர்களே, தேவனுக்கு பிடிக்காத காரியங்களை நாம் தெரிந்திருக்க வேண்டுமென்று கர்த்தர் நமக்கு இவைகளெல்லாம் இந்த நீதிமொழிகள் புஸ்தகத்தில் எழுதி கொடுத்திருக்கிறார். அடுத்து, என் மகனே, உன் தகப்பன் கற்பனைகளை காத்துக்கொள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே. முதல் அதிகாரத்திலிருந்தே இதை சொல்லிக்கிட்டு வர்றாரு. ஹீட் டு த கமாண்ட்மெண்ட்ஸ் ஆஃப் யுவர் ஃபாதர். உங்கள் அப்பாவுடைய தகப்பனுடைய போதனையை கேள், தாயின் போதகத்தை தள்ளாதே. டு நாட் த்ரோ அவே த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கிவன் பை த மதர். அம்மா கொடுத்த அந்த போதகத்தை தள்ளி போடாதே. அவைகளை எப்பொழுதும் உன் இருதயத்துக்குள்ளே அணிந்து, இருதயத்திலே அணிந்து அவைகளை உன் கழுத்திலே கட்டிக்கொள். இந்த தகப்பனுடைய கட்டளைகளை, தாயோடைய போதனைகளை உன் இருதயத்திலே அணிந்து, எங்கே கழுத்தில் போட சொல்ல, இருதயத்திலே அணிந்து அந்த வார்த்தைகள், கமாண்ட்மெண்ட்ஸ் ஆஃப் த ஃபாதர் அண்ட் த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆஃப் த மதர், இவைகள் நம்முடைய இருதயத்திலே இருக்க வேண்டுமாம். நிறைய காரியங்களை படிப்பாங்க, மூளை அறிவில் அளவில் நிற்கும். ஆனால் இது இருதயத்துக்கு கொண்டு போக சொல்கிறாரு. எப்பொழுதும் உன் இருதயத்தில் அணிந்து அவைகளை உன் கழுத்திலே கட்டிக்கொள். கழுத்தில் கயிறு போட்டு கட்டி வச்சுக்கணுமா அந்த போதனைகளை. அதுக்குன்னு கழுத்தில் போய் கட்டிக்கிறத பற்றி சொல்லலை, அது அவ்வளோ முக்கியம் என்று சொல்லுகிறது. நீ நடக்கும்போது அது உனக்கு வழிகாட்டும். எது? தகப்பனுடைய போதனைகள், தாயோட இன்ஸ்ட்ரக்ஷன். தகப்பனுடைய கட்டளைகள், தாயோட இன்ஸ்ட்ரக்ஷன், போதனைகள். அது உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும்போதுன்னா, பாதையில் நடக்கிறப்பெல்லாம் உன்னுடைய வாழ்க்கை பாதையில் உனக்கு வழிகாட்டும். ஏன்னா பெற்றோர்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருந்து இந்த உலகத்தில் இந்த அனுபவசாலிகளாக இருந்தாங்கன்னா அது ரொம்ப அற்புதம். ஏன் ரட்சிக்கப்படாத பெற்றோர்கள் கூட இந்த உலகத்தில் பொல்லாத காரியங்களை சிக்கிக்கொள்ளக்கூடாது என்று தங்களுடைய அனுபவத்திலே அறிந்திருப்பார்கள். அந்த காரியங்களை நமக்கு போதிப்பார்கள். அவைகளை உன் இருதயத்தில் வைத்து உன் கழுத்தில் கட்டிக்கொள்வாயானால் நீ உன்னுடைய வாழ்க்கை பாதையிலே நடக்கும்போது அது வழிகாட்டும். இட் வில் ஷோ யூ த வே. நீ படுக்கும்போது அது உன்னை காப்பாற்றும். அதாவது படுத்திருக்கிறப்ப உனக்கு பாதுகாப்பு உண்டாயிருக்குமா. ஏன்னா இந்த ஜனங்கள் மத்தியில் நீங்கள் பழகினதெல்லாம் உங்கள் தகப்பன் போதனையை கேட்டு, தாயோடைய போதனையை கேட்டு நீங்கள் நடந்திருக்கிறதுனால வம்பு தும்பு இழுத்துக்கிற மாட்டீங்க. அதனால் நீங்கள் படுக்கும்போது அது உன்னை காப்பாற்றும். நீ விழிக்கும்போது அது உன்னோடைய சம்பாஷிக்கும். நீ தூங்கி விழிக்கும்போது தாய் தகப்பன் நமக்கு போதித்த கற்பனைகள்லாம் அது நம்ம கூட சம்பாஷிக்குமா. இந்த புதிய நாளிலே நாம் எப்படி ஞானமாய் நடந்து கொள்ள வேண்டியது என்று சொல்லி காலையிலே நம்மிடத்தில் சம்பாஷிக்குமாம். அருமையானவர்களே, கர்த்தரும் கூட நாம் விழித்து எழும்போது நம்மோடு கூட பேசுகிறார். விழித்து 5 நிமிஷம் 10 நிமிஷம் கழிச்சு இல்லைங்க. நீங்கள் விழித்த உடனேயே, படுக்கையில் படுத்துட்டு இருக்கும்போது விழித்த உடனேயே கர்த்தர் உங்களோடு கூட பேச ஆரம்பித்து விடுகிறார். இந்த பூமிக்குரிய தாய் தகப்பன்மாரும் நமக்கு சொன்ன புத்திமதிகளும் ஞாபகம் இருக்கிறது. நம்முடைய பரலோக பிதாவாகிய இந்த தேவன் அவர் நமக்கு கொடுக்குற அந்த போதனைகளும் ஆரம்பித்து விடுகிறது. ஏன் காலையில் அதிகாலையில் பேசுகிறாரு? ஏன்னா அந்த நாள் முழுவதும் உன்னை சூழ்ந்திருக்கிற பொல்லாத காரியங்களுக்கு விலகி நீ உன்னை ஞானமாய் நடத்தி கொண்டு தேவன் உன்னுடைய வாழ்க்கையிலே வைத்திருக்கிற அந்த காரியங்களை நீ நிறைவேற்ற வேண்டும். இட்ஸ் எ நியூ டே, ஒரு புது நாள். இந்த புது நாளை நீங்கள் நன்றாய் செயல்படுத்த வேண்டும். பழைய சில நாட்களில் அந்த இடத்துல முட்டாத்தனமாக செஞ்சிட்டோம்ங்க, அது நம்ம அப்படி செஞ்சுருக்கக்கூடாது, அப்படி செஞ்சிட்டோமே என்று பழைய காலங்களை குறித்து இப்படி எண்ணங்கள் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், இன்றைய நாள் எ நியூ டே, ஒரு புது நாள்.
இந்த நாளில் நீ எல்லாவற்றையும் நன்றாய் செய்யும்படியா நான் உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன் என்று காலையிலேயே அவர் நம்மிடத்தில் பேச ஆரம்பித்து விடுகிறார். நம்முடைய பெற்றோர் நமக்கு குறிப்பிட்ட காரியங்களை பற்றி சொன்ன அந்த புத்திமதிகளும் நமக்கு ஞாபகம் இருக்கிறது. ஆதலால் நீ நடக்கும்போது அது உனக்கு வழிகாட்டும், நீ படுக்கும்போது அது உன்னை காப்பாற்றும், நீ விழிக்கும்போது அது உன்னோட சம்பாஷிக்கும். கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிக்ஷையே ஜீவ ஊற்று. த லா ஆஃப் காட் இஸ் த லைட். 10 கட்டளைகள் இருக்குல்ல, அவைகள் நம்முடைய வாழ்க்கைக்கு வெளிச்சம், விளக்கு. கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம். த ஸ்கிரிப்சர், வேதத்தில் எழுதியிருக்கிற வசனங்கள்லாம் நமக்கு வெளிச்சம் கொடுக்கக்கூடியவைகள். த லா ஆஃப் காட் இஸ் த லைட், இஸ் த லேம்ப். வேதமே வெளிச்சம். இந்த பைபிள் வசனங்களே நமக்கு வெளிச்சமாக இருக்கிறது. போதக சிக்ஷையே ஜீவ ஊற்று. பாருங்க, நாம் தவறு செய்யும்போது பெற்றோர்கள் நம்மை கடிந்து கொள்ளுகிறார்கள், த ரெபியூக்கஸ். அதே போல் தேவனும் நாம் தவறு செய்தால் நம்மை கடிந்து கொள்ளுகிறார். போதக சிக்ஷை, ரெபியூக், த ரெபியூக்கஸ், நம்ம சரியான வழியிலே நடக்க வேண்டும் என்று கண்டித்து உணர்த்துகிறார். பாருங்க, ஆக கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிக்ஷையே ஜீவ வழி. அவர் நம்மை கடிந்து கொள்ளுகிறது தான் நமக்கு ஜீவ வழி, எ பாத் ஆஃப் லைஃப். ஜீவன் கொடுக்குற, ஜீவன் வழியாக நடத்தி கொண்டு போகிற பாதை. இந்த அவர் கொடுக்குற பாதையில் நீ நடந்தேன்னா அது உன்னை துன்மார்க்க ஸ்திரீக்கும் இச்சகம் பேசும் நாவையுடைய பரஸ்திரீக்கும் விலக்கி காக்கும். அப்படி நீ கர்த்தருடைய வழியில் நடக்கும்போது துன்மார்க்க ஸ்திரீக்கு, ஈவில் உமன், பொல்லாத துன்மார்க்க ஸ்திரீ ஈவில் உமனுக்கும் இச்சகம் பேசும் நாவையுடைய பரஸ்திரீக்கும் விலக்கி காக்கும். ஸ்ட்ரேஞ்ச் உமன், அந்த பரஸ்திரீ ஸ்ட்ரேஞ்ச் உமன், அவர்களுக்கு, அந்த பொல்லாத ஸ்திரீகளுக்கும் துன்மார்க்கமான ஸ்திரீக்கும் இந்த ஸ்ட்ரேஞ்சு உமனுக்கும் அது உங்களை விலக்கி காக்கும். எதுங்க? தகப்பனுடைய புத்தியை, கட்டளையை காத்துக்கொள், தாயின் போதகத்தை தள்ளாதே, அவைகள் எப்பொழுதும் உன் இருதயத்தில் அணிந்து அவைகளை கழுத்திலே கட்டிக்கொள். நீ நடக்கும்போது அது உனக்கு வழிகாட்டும், நீ படுக்கும்போது அது உன்னை காப்பாற்றும், நீ விழிக்கும்போது அது உன்னோட சம்பாஷிக்கும். கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிக்ஷையே ஜீவவழி. அது கர்த்தருடைய போதனைகள், இந்த வேதத்தோடைய வெளிச்சம், அவர் நம்மை சிட்சித்து செவையான பாதைகளில் நடத்துகிற அந்த சிட்சை, இவைகள் உங்களை ஸ்திரீக்கும், ஈவில் உமனுக்கும், ஸ்ட்ரேஞ்ச் உமனுக்கும், இச்சகம் பேசும் நாவை உடைய பரஸ்திரீக்கும், ஏதோ கொஞ்சம் ஆசை காட்டி பேசி இழுக்க பார்க்குற அப்படிப்பட்ட ஸ்திரீகளுக்கும் அந்த போதனைகள் உன்னை தப்புவிக்கும். உன் இருதயத்திலே அவள் அழகை இச்சியாதே. சிலரை பார்த்தவொன்னே சிலருக்கு அவள் அழகு, அவள் இப்படி அழகாக இருக்கா, அப்படி அழகாக இருக்கா, அதை இச்சியாதே. ஏன்னா பாவம் எங்கே ஆரம்பிக்கிறது? இச்சையிலே, மனதிலே இச்சையிலே ஆரம்பிக்கிறது. அது சொல்கிறாரு, ஏதோ ஒரு பாவத்தை விட்டு மனம் திரும்பும்போது சும்மா பேருக்கு மனம் திரும்புதில்லை, அந்த ஆசையவே வேரோட பிடுங்கி எரியறதை பற்றி பேசுது. அதுபோல் இங்கே அந்த துன்மார்க்க ஸ்திரீ, அந்த பரஸ்திரீ, அவளுடைய அழகை இச்சியாதே. சில சமயத்தில் அழகாக இல்லைன்னா கூட இந்த ஆட்களுக்கு அது அழகாக தெரியும், அதை மனசில் வச்சுக்கிட்டு இருப்பாங்க, நாளைக்கு பாவத்துக்குள்ளே கொண்டு போய் இழுத்து விட்டுரும். அவள் கண்ணிமைகளினால் உன்னை பிடிக்க விடாதே. கண்ணடித்து, கண்ணை காட்டி, கண்ணில் சமிக்க காட்டி, கண்ணாலே பேசுகிற ஆளுகளை பார்த்துருக்கீங்களா? அந்த கண்ணிமைகளால் அவள் உன்னை பிடிக்க விடாதே. கண்ணை சிமிட்டிட்டு போயிடுவாங்க, இவன் மாட்டிக்கிடுவேன்.
அது சொல்கிறாரு, இதெல்லாம் நடக்கிற காரியங்கள் தானே, அதிலிருந்து காத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். வேசி நிமித்தம் ஒரு அப்பத்துணிக்கையும் இறக்க வேண்டியதாகும். வேசி எ ஹார்லட், வேசி ஆழமான படுகுழி அப்படியெல்லாம் எழுதியிருக்கு. இந்த வேசி யார்? ரெகுலராக தொழில் செய்கிறவள், தவறான தொழில் செய்கிறவள். அவள் எதுக்கு அந்த வேசி வேலையை செய்கிறான்? வருமானம் வருகிறது. எப்போயோ ஒரு தடவை தவறி போய் தப்பு செஞ்சிட்டாங்கன்னா அதை விபசாரின்னு சொல்லுவோம். விபசாரம் தொழில் இல்லை, சம்பாத்தியத்துக்காக இல்லை. ஆனால் வேசி ஹார்லட்ரி அது சம்பாத்தியத்துக்காக. இவனுக்கு அடிக்கடி அங்கே போகணும் போல இருக்கும், காசு கொண்டு போகணும், இருக்கிற காசெல்லாம் தோற்றுருவான். கடைசியில் வேசி நிமித்தம் ஒரு அப்பத்துணிக்கையும் இறக்க வேண்டியதாகும். சாப்பாட்டுக்காக பிச்சை எடுக்கிற நிலைமை வந்துருண்டா அப்படி சொல்கிறாரு. விபசாரியானவள் அருமையான உயிரை வேட்டையாடுகிறாள். இப்போ தான் சொன்னேன், விபசாரின்னா சம்பாத்தியத்துக்காக இந்த தவறான காரியத்தை செய்கிறவல்ல, ஆனால் அவளுடைய சந்தோஷத்துக்காக இன்னும் 4 பேரை கெடுத்து அவங்கள இழுத்து போட்டு, அதாவது பாவம், அருமையான உயிரை வேட்டையாடுகிறாள். இந்த விபசாரியானவ காசுக்காக எதுவும் செய்யறதில்ல, ஆனால் ஆசை காட்டி பார்க்குற பார்வையிலே ஒரு இன்பத்தை தருகிற காட்சி வரும் பாருங்க. அவள் அருமையான உயிரை வேட்டையாடுகிறாள். தன் வஸ்திரம் வேகாமல் மடியிலே எவனாவது நெருப்பை வைத்து கொள்ளக்கூடுமோ? இது யார்? விபசாரியை பற்றி பேசணும்னு அடுத்த வரி வருது. தன் வஸ்திரம் வேகாமல் மடியில் எவனாவது நெருப்பை வைத்து கூடுமோ? நெருப்பை எடுத்து வஸ்திரத்தில் போட்டு மடியில் போட்டு நெருப்பு அள்ளி போட்டுக்கிட்டா யாருடைய அந்த வஸ்திரம் வேகாமல் இருக்கும்? தன் கால் கடவாமல் எவனாவது தழலில் நடக்கக்கூடுமோ? தன் கால் சுடாமல், தழலில், நெருப்பு தழலில் நடக்கும்போது கால் சுடாமல் யாராவது நடக்க முடியுமா? மடியில் அக்கினியை வச்சுக்கிட்டு மடி வேகாமல் இருக்குமா? துணி வேகாமல் இருக்குமா? கால் சுடாமல் எவனாவது தழலில் நடக்க முடியுமா? பிறனுடைய மனைவியிடத்தில் பிரவேசிப்பவனும் அப்படியே அவளை தொடுகிற எவனும் ஆக்கினைக்கு தப்பான். இந்த விபசாரம்ங்கிறது என்ன? பிறனுடைய மனைவியிடத்தில் போய் பிரவேசிக்கிறது. அவளும் ஆசை காட்டுவா, அங்கே எல்லாரும் இன்பமாக இருக்கலான்னு சொல்லுவாங்க. ஆனால் நெருப்பை மடியில் வச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி, நெருப்பு தழலில் நடக்கிற மாதிரி அது காலை சுடும், அந்த மடி நெருப்பு தழலில் வெந்து போயிடும். அதுபோல் பிறனுடைய மனைவியிடத்தில் பிரவேசிக்கிறவனும் அப்படியே அவளை தொடுகிற எவனும் ஆக்கினைக்கு தப்பான், தண்டனைக்கு தப்ப மாட்டாங்க. இப்போ நான் ஒரு வார்த்தையை குறுக்க சொல்ல விரும்புகிறேன். எதை செஞ்சாலும் கடைசியில் ஆண்டவர் மன்னிச்சிருவார் அப்படின்னு பொதுவாக கிறிஸ்தவ மண்டலத்தில் ஒரு பேச்சு இருக்குது. அது முதலாவது நீங்கள் ரட்சிக்கப்பட்டு வர்றப்ப என்ன பாவமாக இருந்தாலும் மன்னிக்கிறாரு. அவற்றையெல்லாம் அவர் கணக்கில் வைக்கிறதில்ல. நான் அதில் மனதில் நினைக்கிறதில்ல, முதுகுக்கு பின்னாடி எரிஞ்சிடுறேன், ஆழத்தில் போட்டுடுறேன் அப்படியெல்லாம் சொல்கிறாரு. ரத்தாம்பரம் போல் சிவப்பாக இருந்தாலும் பஞ்சை போல் பனியை போல் ஆகும். அது கார்மேகம் போல் இருந்தால் கூட அது உறைந்த மழையை போல் வெண்மையாகும். அப்படியெல்லாம் சொல்கிறாரு. எப்போ, எதுக்கு? புதிதாக மனம் திரும்புகிற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இருக்க எல்லா பாவங்களையும் அவர் மன்னிக்கிறார். சத்துருடைய சகல போராட்டங்களிலிருந்து நீங்கள் விடுதலையாகும்படியாக அவர் மன்னிப்பை கொடுக்கிறார். மன்னிப்பு வந்த பிறகு தான் நீங்கள் சுகமாக முடியும். அதுக்கப்புறம் தான் உங்கள் மனசில் சமாதானமே வரும். ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிறகு பாவம் செய்கிறது எல்லாவற்றுக்கும் கணக்கு உண்டு. ரட்சிக்கப்பட்டு பிறகு செய்கிற எல்லா பாவங்களுக்கும் கணக்கு உண்டு, அக்கௌண்ட் செட்டில் ஆகும். இதே நீதிமொழிகள் 11வது அதிகாரத்தில் கடைசியில் பார்த்தீங்கன்னா அங்கே என்ன எழுதியிருக்கு? நீதிமான்களுக்கு இந்த பூமியிலே சரி கட்டப்படுமே, பாவிகளுக்கு அது எவ்வளோ பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நீதிமொழிகள் 11 துன்மார்க்கனுக்கும் பாவிக்கும் அது எத்தனை அதிகம். நீதிமானுக்கு பூமியிலே சரி கட்டப்படுமே, துன்மார்க்கனுக்கும் பாவிக்கு அது எவ்வளோ பயங்கரமாக இருக்கும் அப்படி சொல்கிறாரு. அப்போ ரட்சிக்கப்பட்ட பிறகு
கர்த்தருடைய பிள்ளைகள் செய்யக்கூடிய எல்லா தவறாக இருந்தாலும் சரி, தப்பாக இருந்தாலும் சரி, குற்றமாக இருந்தாலும் சரி, பாவமாக இருந்தாலும் சரி, அக்கிரமமாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றுக்கும் கணக்கு இருக்கிறது. அப்புறம் செஞ்சுட்டு போய் மன்னிப்பு கேட்பாங்க. அவங்க இருதயம் அவங்கள கிளியர் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க எவ்வளோ உபத்திரவப்படுறாங்கன்னு பார்த்தீங்களா? ஒரு பாவத்தை செஞ்சுட்டு போய் கர்த்தர்ட்ட மறுபடியும் மன்னிப்பு கேட்குறாங்க. ஆனால் மன்னிப்பு உடனே கிடச்சதா? ஆரம்பத்தில் மன்னிப்பு உடனே கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் மறுபடியும் அந்த பாவத்துக்குள்ளே போகும்போது நீங்கள் அவர் மன்னிக்கிறாருன்னு பைபிள் வசனத்தில் எடுத்து சொன்னாலும் உங்களுடைய மனம் உங்களை விடுதலை ஆக்குகிறதில்லை. அதாவது உங்களுடைய மனதே உங்களை விடுதலை ஆக்கலை, உங்கள் மனதே உங்களை மன்னிக்கலை, நீங்களே உங்களை மன்னிச்சுக்கிறல. கர்த்தர் மன்னிக்கிறேன்னு சொன்னாலும் கூட அவர் மன்னித்ததாக உங்களுக்கு தெரியலை. அவர் ஒன்றும் லேசில் உடனே டக்கு புக்குன்னு மன்னிச்சிட மாட்டார். உன்னுடைய பாவத்தை அடியோட வேரோட பிடுங்கிட்டியான்னு பார்க்குறாரு. பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனை பற்றி தான் பேசுகிறதே ஒழிய பாவத்தை அறிக்கை செய்கிறவன் மட்டும் இல்லை, பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனை பற்றி பேசுகிறது. மறுபடியும் அதை வேரோட பிடுங்கிட்டு மறுபடியும் பாவம் செய்யாதபடி இருக்கிறவனை பற்றி பேசுது. அவனை தான் அவர் மன்னித்து அவனுடைய மனசாட்சியையும் சுத்திகரிக்கிறார். சும்மா அந்த ஆளுக போய் கேட்குறதுக்கு ஒவ்வொரு தடையும் பண்ணிட்டு போய் பண்ணி ஆண்டவரே மன்னிப்பு கேட்டேங்கிறது. அப்புறம் வசனம் சொல்லுது சகல பாவங்களை நீக்கி அவருடைய ரத்தம் நம்மை சுத்திகரிக்கிறது. அதுக்கு ஒரு வசனம் வேறு. வசனம் எல்லாத்துக்கும் தான் இருக்குது. பிசாசுக்கிட்ட யூதாஸ் காரியத்துக்கிட்ட சொன்னார், உள்ளுக்க பிசாசு இருக்கேன், அவனை பார்த்து சொல்கிறாரு, போ நீ செய்கிறத சீக்கிரமாக செய் அப்படி கூட சொல்கிறாரு. எல்லாத்துக்கும் வசனம் இருக்குதுங்க. ஆனால் எந்த வசனத்தை எதுக்கு எடுத்துக்கிறது, எப்போ எடுத்துக்கிறதுன்னு ஒன்றும் கணக்கு வழக்கு இல்லையா? பிறனுடைய மனைவிடத்தில் பிரவேசிப்பவனும் அப்படியே அவளை தொடுகிற எவனும் ஆக்கினைக்கு தப்பான். அவன் விசுவாசியாக இருந்தாலும் சரி, அவிசுவாசியாக இருந்தாலும் சரி. அது இந்த திருமணம், குடும்ப வாழ்க்கைங்கிறது அது கர்த்தரால் நியமிக்கப்பட்ட ஒரு விசேஷமான உறவு. அது கணவன் மனைவி அந்த உறவு மரண பரியந்தம் அது போகிறது. அதில் வேற எவனாவது குறுக்க வந்தால் இவர்களுடைய வாழ்க்கை பாழாகிறது. அது கர்த்தரை கேட்டால் சொல்லுவார், நீ வேறு வழிபாடுகளுக்கு போகும்போது நீ விபசாரம் பண்ணுற, நீ விபசாரின்னு கர்த்தர் சொல்லுவார். கர்த்தர் தான் உனக்கு நாயகர். அவரை விட்டுட்டு நீ வேறு வழிபாடுக்கு போனேன்னா அவர்கள்லாம் உனக்கு நாயகனா? அப்போ நீ அவர்களோட போய் விபசாரம் பண்ணியா? அப்படி அவர் கேட்குறாரு. இந்த விபசாரம்ங்கிற வார்த்தை குடும்பத்துக்குள்ளே நுழைஞ்சிருச்சுன்னா, இங்கே பாருங்க, கணவன் மனைவிக்குள்ளே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏதோ ஒரு இடத்துல உண்மையாக இல்லாமல் இருந்தாங்கன்னு நினப்பு வந்தால், நான் கேட்குறேன், அந்த கணவன் மனைவியார் அவர்கள் சமாதானமாக குடும்பத்தை நடத்த முடியும்னு நினைக்கிறீங்களா? சரி, உங்கள் புத்தி எங்கே இருக்குன்னு உங்களுக்கும் தெரியும், கர்த்தருக்கும் தெரியும். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இப்பொழுதும் கூட எந்த நிலைமையில் இருந்தாலும் நீங்கள் உண்மையாய் மனம் திரும்பி அந்த பாவ இச்சையை வேரோட பிடுங்கி எறிவீர்கள் என்றால் கர்த்தர் உங்களை மன்னிப்பார், சேர்த்து கொள்ளுவார். இங்கே பாருங்க, தாவீது ஒரே ஒரு பாவம் செஞ்சு மாட்டிக்கிட்டான். கர்த்தர் அவனை கடைசி காலங்களில் மன்னித்து பரலோகத்தில் ஏற்றுக்கொண்டார், அது நமக்கு தெரியும். ஆனாலும் அவன் செய்த பாவத்து நிமித்தம் அவனுடைய குடும்பத்தில் உண்டான வேதனைகள், பாடுகள் எல்லாவற்றையும் உங்களுக்கு தெரியும்ல. அவனுடைய ஒரு மகளை இன்னொரு மகன் கற்பழித்தான். இவனுடைய மகன் ஒருத்தன் இவனை கொல்ல தேடினான். அதனால் இவன் தன்னுடைய மறுமனையாட்டிகள்லாம் தன்னுடைய அரண்மனையில் விட்டுட்டு வெளியே ஊரை விட்டு ஓடுறான். சீமேங்கிற ஒருத்தன் நாய் போல் ஒரு மனுஷன் இவனை தூஷித்து கொண்டே வருகிறான். கடைசியில் இவனை கொல்ல தேடின அந்த மகனை கொன்னுட்டு தான் இவன் மறுபடியும் ராஜாவாகிறான். அதற்குள்ளே எவ்வளவு வேதனைகள், வருத்தங்கள், எவ்வளோ பேருக்கு பிரச்சனை. அந்த பத்சேபாளுக்கு இவனுக்கு பிறந்த முதல் பிள்ளை செத்து போச்சு. அங்கே இறக்கமே கிடைக்கலையே அவனுக்கு. செஞ்ச பாவத்துக்கான தண்டனையை சமமாக செட்டில் பண்ணுறேன்னு அனுபவிக்க விட்டுட்டாரு. சிலர் நினைக்கிறாங்க செத்து போன ஒரு பாடு எங்கேயோ உத்தரிக்கலான்னு. உத்தரிக்கிறது இங்கே தாங்க உத்தரிக்கணும். செய்த பாவத்துக்கு இங்கே தான் உத்தரிக்கணும்.
தாவீது எங்கே உத்தரிச்சான்? அவன் அந்த பாவத்தை செய்ய வரைக்கும் அவனுடைய வாழ்க்கையில் அவன் ஸ்டார் மேலே ரைஸாகி போய்கிட்டே இருந்துச்சு. அந்த பாவத்தை செஞ்ச பிறகு அவன் ஸ்டார் அப்படியே இறங்கி வாழ்க்கை, அதாவது அவன் வாழ்க்கையில் எவ்வளோ கேவலம் ஆகிட்டோம்னு அவன் நினச்சிருப்பான். அவனுடைய இருதயம் அவனை எவ்வளோ வாதிச்சிருக்கும். அவனுக்கு சமாதானம் இல்லை. கர்த்தரே பார்த்து இறக்கப்பட்டு திரும்ப என்னை ஊருக்குள்ளே கொண்டு வந்தால் வரட்டும், இல்லாட்டி நான் அவர் என்ன செய்கிறாரோ அப்படி ஆகட்டும் அப்படி சொல்லிட்டு அவன் போகிறான். அவனுடைய மனநிலையை பாருங்கள். அவன் கடைசி வரைக்கும் அதுக்கு பிறகு அவன் நல்ல சந்தோஷமாக இருந்ததில்லை. இன்றைக்கு விசுவாசிகள் என்னமோ தப்பு செய்யலான்னு நினைக்கிறாங்க. பிறனுடைய மனைவிடத்தில் பிரவேசிப்பவனும் அப்படியே அவளை தொடுகிற எவனும் தப்பான், தண்டனைக்கு தப்ப மாட்டான். அது பெரிய பாவத்தை இருந்தாலும் சரி, சின்ன பாவங்களாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் அக்கௌண்ட் செட்டில் ஆகணும். நல்ல விசுவாசிகள் ஒரு 5 ரூபாய் எங்கேயாவது அங்கே கடைக்கார ஆள் அதிகமாக கவனிக்காமல் கொடுத்துட்டாருன்னா இதை வாங்கிட்டு வந்துட்டு பரவாயில்ல 5 ரூபா கொடுத்துட்டான், நல்லது, சந்தோஷம் அப்படி வச்சுக்கிட்டாங்கன்னா, நான் கேட்குறேன், இந்த விசுவாசியோட இருதயம் அவங்கள நிம்மதியாக இருக்க விடுதா? கர்த்தரே பரிசுத்த ஆவியானவர் இவனுடைய நிம்மதியை அவனை விட்டு எடுத்து போட்டுருவார். அப்படி இருக்க உங்களுடைய இருதயம் எல்லா காவலோடும் காக்கப்படுவதாக, அப்படி தானே 4:23 எழுதியிருக்கு. அருமையானவர்களே, அது விசேஷமாக இந்த பாலியல் குற்றங்கள் பெரிய தண்டனைகளை வர வைக்கக்கூடியது. திருடுனா போய் சொன்னால் அவனோட அடிச்சுட்டா சண்டை போட்டுட்டா அதெல்லாம் பெரிய இஷ்யூ இல்லை. ஆனால் இஷ்யூ இல்லைன்னா அதுக்கு தண்டனை இல்லைன்னு இல்லை, எல்லாத்துக்கும் அதுக்கான கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் அப்படி வச்சுருக்காரு. ஆனால் அதே சமயத்தில் விபசாரம் அது பயங்கர தண்டனையை கொண்டு வருகிறது. அப்படி தான் தாவீது சிக்கிக்கிட்டான். அருமையானவர்களே, இங்கே சொல்கிறாரு, திருடன் பசியை ஆற்ற திருடினால் ஜனங்கள் அவனை இகழ மாட்டார்கள். ரொம்ப பசியில் எதோ திருடி தின்ட்டாங்கன்னாக்க அவனை எத்தனை பேர் வைவாங்கன்றீங்க? வைய மாட்டாங்க. அவன் கண்டுபிடிக்கப்பட்டால் 7 மடங்கு கொடுத்து தீர வேண்டும். பசிக்கு தான் திருடுனேன், ஆனால் 7 மடங்கு கொடுத்து ஆக வேண்டிய நிர்பந்தம். அது மாதிரி கேவலப்பட்டு நஷ்டப்பட்டு போகிற நிலைமை வருகிறது. தன் வீட்டில் உள்ள பொருள்களை எல்லாம் கொடுக்க வேண்டியதாகும். எங்கேயா திருடிட்டு வந்தால், அதாவது திருடுறது இது மாதிரி காரியங்களுக்கெல்லாம் 5ல் 1 பங்கு சேர்த்து கொடுக்கணும்னு சொல்லியிருக்கு. ரெஸ்டிடியூஷன், எந்தெந்த குற்றங்களுக்கெல்லாம் மற்றவர்களுக்கு விரோதமாக செய்த குற்றங்களுக்கு அதை டு மேக் அமெண்ட்ஸ், அதாவது அவங்களுக்கு எதை செஞ்சு சரி கட்ட முடியுமோ, நீ செஞ்ச அக்கிரமத்துக்கு இது பதிலாக ஏதாவது ஒரு நன்மை அவங்களுக்கு செஞ்சு, அதில் 100 ரூபா திருடி இருந்தாருன்னா 120 ரூபாயை கொடுத்து, அது மட்டும் இல்லை, மறுபடியும் அந்த ஆளுங்க உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக நீங்கள் அவங்ககிட்ட பேசி தாழ்மையாக இருங்க. ஏசாக்கிட்ட அந்த சேஷ்டபுத்திர பாகத்தை திருடி வஞ்சகமாக கொண்டு போன இந்த யாக்கோபு அது எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு இவன் 2 பரிவாரங்களோடு வரும்போது ஏசாவுக்காக எத்தனை அவன் பரிவாரங்களை பிரித்து வச்சு என்ன யாக்கோபுடைய எஜமானனாகிய ஏசாவுக்கு அனுப்பப்படுகிற வெகுமதிகள் அப்படி சொல்லி விட்டு அந்த ஏசாவை மனதை குளிர்விச்சு கடைசியில் இவன் 7 தடவை அவன் காலில் விழுந்து, எத்தனை தடவை? 7 தடவை காலில் விழுந்து, அப்போவே அவன் இருதயம் நொறுங்கியிருக்கான். ஏசாவுடைய இருதயம் நொறுங்கியிருக்கு. சரிப்பா ஒன்றும் இல்லைடா அப்படி சொல்லி அவன் இருதயம் அவனை மன்னிச்சுட்டு, அவன் இந்த யாக்கோபை ஆசீர்வதிக்கிற அளவுக்கு அவன் இருதயத்தை சரி பண்ணுறதுக்கு என்னமோ செஞ்சுருக்கிறான். இது ஏதோ விளையாட்டு அல்ல. அந்த சண்டைக்காரனோட பக்கத்தில் எப்படி குடியிருக்க முடியும்? இது 20 வருஷம் இவன் வேறு பக்கம் போய் குடியிருந்தான். இப்போ மறுபடியும் சொந்த ஊருக்கு வர்றான். இந்த ஏசாவோட தான் குடியிருக்கணும். அப்புறம் வாய்ப்பு கிடச்சா கொன்னே விடுவான். அப்படியெல்லாம் நடக்கத்தானே செய்யும். அதனால் சரியாக இருக்கணும். ஸ்திரீயுடனே விபசாரம் பண்ணுகிறவன் மதிகெட்டவன். இட்ஸ் அ ஃபூல், ஹஸ் நோ விஸ்டம். ஸ்திரீயோட விபசாரம் பண்ணுகிறவன் மதிகெட்டவன். அப்படி செய்கிறவன் தன் ஆத்மாவை கெடுத்து போடுகிறான். சரீரத்தை கெடுக்கிறது வேற, சரீரமே அந்த அவளோட ஒரே மாம்சமாயிரும்னு போட்டிருக்கு. இது ஆத்மாவையும் கெடுக்கக்கூடியது. வாதையும் லச்சையும் அடைவான், அவன் நிந்தை ஒழியாது. அவன் கெட்ட பேர் போகாதுங்க, நிந்தை ஒழியாது. ஸ்திரீயை பற்றிய எரிச்சல் புருஷனுக்கு மூர்க்கத்தை உண்டு பண்ணும், அவன் பழிவாங்கும் நாளில் தப்ப விடான்.
அருமையானவர்களே, இதை நன்றாக மனதிலே வைத்து நீங்கள் தகப்பன் புத்தியை கேட்டு தாயின் போதகத்தை தள்ளாமல் இருதயத்தில் வைத்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை காப்பார். அல்லேலூயா.